அறிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்னும் பாரதியாரின் கவிதையினை முன்வைத்து இன்றைய காணொலி காட்சியினை தொடங்குகிறேன். இக்கால இலக்கியம் இந்த பாடப்பகுதியில் தங்கமூர்த்தி அவர்களின் தேவதைகளால் தேடப்படுபவன் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு சில கவிதைகளை காணலாம். முதல் கவிதையாக இருவேறு சிரிப்புகள். அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உத்தமதம் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ள ஒன்று மனசுக்குள்ள ஒன்று நினைப்பாங்க, ஆனால் வெளிப்படையாக பொய்யா பேசி புகழ்ற மாதிரி புகழ்வாங்க இல்லையா. அதை சுட்டி காமிக்கிறார் பாருங்க ஆசிரியர். இருவேறு சிரிப்புகள். வந்தார்கள், அமர்ந்தார்கள், தேநீர் அருந்தினார்கள், இல்லாததையெல்லாம் சேர்த்தும் கோர்த்தும் அவனை ஏராளம் புகழ்ந்து புல்லரிக்க வைத்தார்கள். ஒவ்வொரு புகழ்ச்சியிலும் அவன் சிரிப்பை நிறுத்து பார்த்தார்கள். எடை குறைந்திருந்தால் புது புது உத்திகளை கையாண்டு புகழ் உரைகளில் புதுமை படைத்தார்கள். அவர்கள் புகழ்ச்சியின் நீள அகல ஆழம் அளந்து அவனும் அவர்களுக்கு செய்ய வேண்டியன செய்து மகிழ்வித்தான். விடை பெறும் முன் இன்னொரு முறை உச்சத்திற்கு புகழ்ந்து வைத்தார்கள். அவனை கடந்தவுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். அவர்களை நினைத்து அவனும் சிரித்து கொண்டான். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாராட்டுறாங்க, பாராட்டு விழா நடத்துறாங்க. அப்போ உண்மையா புகழ்ந்து அவரை பாராட்டவில்லை, அதே மாதிரி பாராட்டப்பட்டவருக்கும் தெரியுது அவர்கள் நம்மை உண்மையாக புகழவில்லை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வந்தார்கள், அமர்ந்தார்கள், தேநீர் அருந்தினார்கள். வர்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, உட்காந்துறாங்க, சாப்பிட்றாங்க. ஃபார்மாலிட்டி இருக்கும் இல்லையா, காஃபி குடிக்கிறது, காஃபி டீ எல்லாம் குடிக்கிறாங்க. இல்லாதது எல்லாம் சேர்த்தும் கோர்த்தும் அவனை ஏராளம் புகழ்ந்து புல்லரிக்க வைத்தார்கள். அதை இதை நீ அப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாதது அவங்க செய்யாததெல்லாம் செஞ்சதா சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை புகழ்ந்து தள்ளினார்கள். அவரை புல்லரிக்க வைத்தார்கள். ஒவ்வொரு தடவை புகழ்ந்துட்டு சொல்லும் பொழுது அவர் எப்படி சிரிக்கிறாரு அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்படி அவருடைய சிரிப்புல எடை அப்படின்னா சிரிப்பின் அளவு குறைந்திருந்தால் புதுசா அவர் நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, அவரை மேற்கொண்டு சிரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. புகழுரைகளில் புதுமை படைத்தார்கள். அவர்கள் புகழ்ச்சியின் நீள அகலம் அளந்து அவனும் அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்து. அவனும் சாமானியப்பட்ட ஆள் கிடையாது, புகழ்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு புகழ்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை பாராட்டப்படுபவரும் செய்கிறார். விடை பெறும் முன் இன்னொரு முறை உச்சத்திற்கு புகழ்ந்து வைத்தார்கள். ஹைலைட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, சும்மா மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மறுபடியும் புகழ்றாங்க. மறுபடியும் கடைசியா புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு அவனை அந்த பக்கம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவனை கடந்தவுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேர் பாராட்டினவங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அர்த்தம், இவங்க போலியா அவனுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதனால ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, என்னமோ சொல்லி வைப்போப்பா அப்படின்னு சொல்லி போலியா புகழ்ந்ததை இவங்க பார்த்து ஒருத்தவங்க சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் அவர்களை நினைத்து அவனும் சிரித்து கொண்டான். அப்ப அந்த பாராட்டப்பட்டவன் என்னது, இவங்களுடைய பாராட்டு உண்மை இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவனும் இவர்களை எண்ணி சிரித்து கொள்கிறான். அப்படிங்கிறது இருவேறு சிரிப்புகள். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில பேசுறது, அந்த மாதிரி நடைமுறையில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஆசிரியர் இருவேறு சிரிப்புகள் எனும் கவிதையின் வாயிலாக பதிவு செய்துள்ளார். அடுத்த கவிதை பாருங்க. பண்பெனப்படுவது. பண்புனா என்ன? பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியங்கள்ல சொல்றாங்க. பண்புனா ஒருத்தவங்களுடைய நல்ல அவங்கள அறிந்து அதுக்கு மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எங்க பண்பு இருக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு பாருங்க. புன்னகைக்கும் மழலைகளை கண்டு முறைக்கின்ற மனிதர்கள், தொடர் பார்த்து கொண்டே ஊட்டிவிடும் அம்மாக்கள், சேட்டைகளை கண்டித்து செய்தித்தாளில் மூழ்கும் அப்பாக்கள், தலையில் குட்டி கற்பிக்கும் ஆசிரியர்கள், ரைம் சொல்ல கேட்டு குற்றம் கண்டுபிடிக்கும் உறவினர்கள், விளையாட வரும் குழந்தைகளிடையே வீட்டு சண்டையை விசாரிக்கும் அக்கம் பக்கத்தார், பண்பறியா மனங்களுடன் பகட்டாய் சிரிக்கிறது இவ்வளவு. எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. பண்புனா எங்க இருக்கு, எங்கேயுமே இல்லை. ஒரு வீடு, ஒரு இடம், அது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு ஒரு நிகழ்ச்சி ஆசிரியர் கொண்டு வர்றாரு பாருங்க. அதான் படிம கவிதை கொண்டு வர்றார். புன்னகைக்கு மழலையை கண்டு முறைக்கின்ற மனிதர்கள், குழந்தைங்க சிரிச்சா கூட அதை பார்த்து ரசிக்க கூட நேரம் இல்லாத மனிதர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண்பு எங்கேயா இருக்குது?
குழந்தைங்களை பார்த்து அதுக்கு சிரிப்பை கூட ரசிக்க முடியாத மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் பண்பு எனப்படுவது எங்க இருக்கு? இல்லை. தொடர் பார்த்து கொண்டே ஊட்டிவிடும் அம்மாக்கள். குழந்தைக்கு சோறு ஊட்டி விடுறாங்க, சீரியலை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு எங்க எப்படி சோறு ஊட்டுறது, குழந்தை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, அது வயிறு ரொம்பச்சா ரொம்பலையா, எதுவுமே தெரியாது அம்மாக்கள் இன்னும் இருக்கிறார்கள். அங்கே பண்பு என்பது எங்கே இருக்கிறது? சேட்டைகளை கண்டித்து செய்தித்தாளில் மூழ்கும் அப்பாக்கள். அம்மா அப்படியா? அப்பாவை கேட்கவே வேண்டாம், எனி டைம் நியூஸ் பேப்பர் செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, சத்தம் போட்டுட்டு கிடக்குங்க. அதுங்களுக்கு என்ன, குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரியாது, பக்கம் விளையாடிட்டு இருக்குங்க. இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுக்கு சத்தம் போட, வெளியில போய் விளையாடுங்க போங்கன்னு சொல்லி குழந்தைகளை கண்டிக்கக்கூடிய அப்பாக்கள். குழந்தைங்க விளையாடுறத ஒரு பார்த்து ரசிக்க கூட முடியாத ஒரு அப்பா. பண்பு எங்கே இருக்கிறது கேட்கிறார் ஆசிரியர். தலையில் குட்டி கற்பிக்கும் ஆசிரியர்கள். ஒன்னும் பேச்சு கேட்கல. எப்படி பார்த்த மாணவர்கள் மத்தியில பதிய வைக்கிறது? பசை போட்டாவது ஒட்டலாம் அப்படின்னா ஒட்ட மாட்டேங்குதுங்க. அப்ப என்னது? தலையில குட்டி குட்டி கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் குட்டினாப்புல அறிவு வளர்ந்துருமா? இல்லை. அப்போ எங்கே பண்பு எங்கே இருக்கிறது? மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ஆசிரியர்களால் சொல்லிக் கொடுக்க தெரிவதில்லை, பண்பு இல்லை. அடுத்தது பாருங்க, உறவினர்கள். அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன? ரைம் சொல்ல கேட்டு குற்றம் கண்டுபிடிக்கும் உறவினர்கள். அது வீட்டுக்காவது போவோம், சும்மா இருக்காதுங்க. எங்க ஒரு ரைம் சொல்லி பார்க்கலாம்? குழந்தைங்கள்ட்ட பேசுறது. வேற பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒன்று முடியலன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, உங்க அம்மா என்ன செஞ்சா, அப்பா என்ன செஞ்சாங்கன்னு எதையாவது வம்பு எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய உணவர்கள் சும்மா கிடையாது. ரைம்ஸ் எங்க ஒரு ரைம் சொல்லி பார்க்கலாம். அதை குழந்தை அது ஏதோ மழையில அதை பேசும். அதை வச்சுக்கிட்டு அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய உறவினர்கள். உறவினர்கள் எப்பொழுதுமே எதையுமே பாராட்டும் அளவுக்கு அவங்களுக்கு மனது கிடையாது. அப்ப பண்பு எங்கே இருக்கிறது? உறவினர்களும் இல்லை. அந்த மனிதர்கள்ட்ட குழந்தைங்க விளையாடுறத பார்த்து ரசிக்க முடியாத அந்த மனிதர்கள்ட்ட பண்பு இல்லை. தொடர் பார்த்துக்கிட்டே ஊட்டி விட்டுற அம்மா கிட்ட பண்பு இல்லை. சேட்டைகளை கண்டிக்கிட்டு செய்தித்தாளில் இருக்கக்கூடிய அப்பா கிட்ட இல்லை. பாடத்தை சரியாக மாணவர்கள் மத்தியில் பதிய வைக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் இல்லை. ரைம் சொல்ல கேட்டேன்னு செய்றாங்க. குழந்தைங்களுடைய குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய உறவுகளிடத்தில் பண்பு என்பது இல்லை. விளையாட வரும் குழந்தைகளிடம் வீட்டு சண்டையை விசாரிக்கும் அக்கம் பக்கத்தார். குழந்தைங்க போய் விளையாடிட்டு இருக்குங்க. எப்போ என்னப்பா உங்கள் வீட்டில் நேற்றுக்கு என்ன சண்டை நடந்துச்சு, அம்மா அப்போ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களே, எப்போ நேற்றுக்கு என்ன வீட்டாச்சு? அக்கம் பக்கத்தாரிடம் அந்த பண்பு எள்ளளவும் இல்லை. இப்படி சொல்றாங்க. பண்பறியா மனங்களுடன் பகட்டாய் சிரிக்கிறது இவ்வுலகு. இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு இதை பார்த்துட்டு இந்த உலகமானது என்னது, இவங்களை பார்த்து சிரிக்கிறது. பகட்டாய் அப்படின்னா ரொம்ப அலட்சியமா இந்த மாதிரி சிரிக்குது. இப்படிதான் உலகம், இப்படிதான் இருக்குது. இப்படிப்பட்ட உலகில் பண்பு அப்படிங்கிறது என்ன? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பண்பனப்படுவது என்னும் கவிதை வாயிலாக யாரிடமும் பண்பு என்பது இல்லை, இதை கண்டு இந்த உலகமானது சிரிக்கிறது என்னும் கவிதையை ஆசிரியர் முன்வைக்கிறார். அடுத்து பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ஓசைகளும் சத்தங்களும். ஓசைகள் நமக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஓசை கேட்குது? எதுவுமே இல்லை. என்னென்ன ஓசை பாருங்க, எந்தெந்த ஓசையில கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றாரு. சுற்றுப்புற சூழல் மாசடைந்து வருவதையும் சொல்றாரு. எல்லாம் பழமை மாறுபட்டு அப்படியே மாறிட்டே வர்றதே அழகா சொல்றாரு பாருங்க. கத்தும் குயிலோசை, ஓசைகளும் சத்தங்களும். கத்தும் குயிலோசை கேட்டு நாளாச்சு, இப்போது அழைப்பு மணியில் குயில் சத்தம். இலைகளோடும் காற்றின் ஓசை கேட்டு நாளாச்சு, இப்போது மின் விசிறி சுழலும் வெப்ப சத்தம். நடந்தோடும் நதியோசை கேட்டு நாளாச்சு, இப்போது குழாய்கள் திருக தண்ணீர் சத்தம். சோறு வடித்த நீரோசை கேட்டு நாளாச்சு, இப்போது குக்கர் கூக்குரலின் விசில் சத்தம். பழைய பாடலின் தூரத்து குரலோசை கேட்டு ரொம்ப நாளாச்சு, இப்போது காதருகே ஓலமிடும் கொசு சத்தம். மழலைகள் சிரிக்கும் உயிரோசை கேட்டு நாளாச்சு, எங்கெங்கு கேட்பினும் மௌனங்களை மிதிக்கும் மரண சத்தம். எல்லாமே மாறி போச்சு. குயிலுடைய கத்தும் குயிலோசையில கேட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார் ஆசிரியர். இப்ப என்னாச்சு அப்படின்னா, காலிங் பெல், அழைப்பு மணியில தான் இந்த குருவி கத்துற மாதிரி அந்த சத்தத்தை அதில் தான் செட் பண்றாங்க. குயில் இல்ல, குயிலோட ஓசை எங்கேயுமே கேட்க முடியல. ஒரு வீட்டுக்குள்ள காலிங் பெல் யாராவது அடிச்சா குயில் ஓசை கேட்கலாம். இலைகள் ஆடும் காற்றின் ஓசை எங்க கேட்க முடியுது? இவ்வளவு போக்குவரத்து நெரிசல்ல காற்றினுடைய ஓசை எங்க கேட்க முடியுது? முடியாது. அதுக்கு பதிலாக வீட்டில் அழகா காத்தோட்டமா இருக்க அந்த காத்தோடைய ஓசை கேட்க முடியல. அதற்கு பதிலாக மின் விசிறி சுழலக்கூடிய ஓசை தான் கேட்கிறது. மின் விசிறி சுழலும் வெப்பச்சத்தம் தான் கேட்கிறது சொல்லிட்டாரா. நடந்தோடும் நதியின் ஓசை கேட்டு நாளாச்சு. அப்படியே ஓடி அப்படி சில ஓடும் இல்லையா,
அந்த கேட்டு எங்கே இப்போ தண்ணி இருந்தால் மழை பெஞ்சாதான் தண்ணி வரும், ஆற்றுல தண்ணி வந்தால் ஓடையில் தண்ணி வரும், எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஓசை எப்படி கேட்க முடியும்? மழை பெய்யணும்னா அதுக்கு முதல்ல மரம் இருக்கணும். மரத்தை எல்லாம் வெட்டிட்டு மழை வெள்ளம்னு யாகம் பண்ணால் மழை பெஞ்சிடுமா? ஆசை ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. நதி ஓசையெல்லாம் எதுவுமே கேட்கல, ரொம்ப நல்லாச்சு. இப்பொழுது குழாய்கள் திருக தனிச்சு டேப் திறந்து விட்டா தண்ணி. குழந்தைங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தண்ணி எங்கப்பா கிடைக்குது அப்படின்னா வாட்டர் பாட்டில் கொடுத்து காசு கொடுத்தா வாட்டர் பாட்டில் கிடைக்குது, இல்லாட்டி கேன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதில் தண்ணி கிடைக்குது. தண்ணி நீர் ஆதாரம், நீர் எங்கிருந்து கிடைக்குது என்பது இப்போ இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தெரிவதில்லை. சொல்றது மண்ணின் விண்ணின் உயிர் துளி, அதை மழை துளியை மழை நீரை சேகரிக்கணும், தண்ணீரை சேமிக்கணும் சேகரிக்கணும் அப்படிங்கிறத மாணவர்கள் மத்தியிலும் நம்மளுடைய குழந்தைகிட்டையும் கண்டிப்பா சொல்லி சொல்லி நம்ம அதை வளர்க்க வேண்டும். இப்போ குழாத்துக்கிற தண்ணி சத்தம் தான் கேட்குது. பர்மியா சொல்றது பாருங்க. அடுத்தது, சோறு வடித்த நீரோசை கேட்டு நாளாச்சு. சோறு வடிச்சு அந்த கஞ்சி அந்த வடிகிற சத்து கேட்டு நாளாச்சு. எங்க சோறு வடிச்சு இப்ப சாப்பிடுறாங்க? எல்லாமே குக்கர் தான், வேற வழி இல்லை. குக்கர் சாப்பாடு தான் எல்லார் வீட்லயுமே இருக்குது. அதை சொல்றாரு, ரொம்ப நாளாச்சு. பழமையெல்லாம் மாறி போகுது. கால வெள்ளத்துல அவசர உலகத்துல சாதத்தை உள்ள வச்சு அரிசி கலந்து போட்டு அது வேகிற வரைக்கும் இருந்து வடிச்சு அது வடிச்சு ஆக்க பொருத்தமா ஆற பொறுக்க மாட்டாங்கன்னு கூட கேட்பாங்க. எல்லாம் வேற எல்லாம் முடிகிற வரைக்கும் பொறுப்பா இருக்கும். அந்த சாதம் வடிச்சு அந்த ஆறுற வரைக்கும் கூட பொறுமை இருக்காது. அப்படிப்பட்ட காலமெல்லாம் போய் குக்கர், கேஸ் மிச்சோன்னு குக்கரை கொண்டு வந்தாங்க. இப்போ என்னடா குக்கர் ரைஸ் ஒத்துக்கிறது இல்லை, கேஸ் ப்ராப்ளம், திருப்பி சோற வடிங்கிறாங்க. அப்ப என்ன மாற்றம், எது நல்லது எது கெட்டதுன்னு மக்களுக்கு பகுத்தாய்வக்கூடிய அறிவு சிறிதும் இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் குக்கர் தான். இப்போது குக்கர் கூக்குரலின் விசில் சத்தம் தான் கேட்கிறது. என்னது சோறு வடித்து நீரோசையின் ஒளி கேட்பதில்லை. பழைய பாடலின் தூரத்து குரலோசை கேட்டு நல்லாச்சு. எங்கேயோ தூரத்துல ரொம்ப பழைய பாட்டு அப்படியே காதுல ஒழிக்கும். அதை கூட கேட்டு ரொம்ப நல்லாச்சுங்க. இப்ப என்ன காதுன்னா கொசு சத்தம் தான் கேட்குது. மழலைகள் சிரிக்கும் உயிரோசை கேட்டு நாளாச்சு. எங்கெங்கு கேட்பினும் மௌனங்களை மிதிக்கும் மரண சத்தம் தான் கேட்கிறது. இது எல்லாமே எனது அழைப்பு மணியில வர்றது. மின்சார ஓசை, தண்ணீர் திருகிற சத்தம், குக்கருடைய ஓசை, எல்லாமே என்னது மௌனங்களை அதாவது குயில் ஓசை நமக்கு கேட்கறதுக்கு என்ன குயில் கத்திட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஆனா காலிங் பெல் அடிச்சா யார் அது திட்டுறோமா? இதே பார்த்தீங்கன்னா சோறு வடிக்கிற அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டே இருக்காது. இதே குக்கர் சத்தம் கேட்டுச்சுன்னா முதல்ல அதை நிறுத்து அப்படிங்கும். அதே இப்போ தண்ணி திறந்து விட்டு இதே பார்த்தீங்கன்னா நதி இப்படியே ஓடிட்டே இருக்கும், அது நிறுத்த முடியுமா? முடியாது. டேப்பை திறந்து விட்டா தண்ணி வேஸ்ட் பண்ண அதை நிறுத்து சொல்றோமா? இப்படி எல்லா ஓசைகளுமே மரண சத்தமாகவே காதில் ஒலிக்கிறது. மௌனங்களை தடுத்தெறியக்கூடிய இந்த ஓசைகள் அனைத்தும் மரண சத்தத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்று ஓசைகளும் சத்தங்களும், ஓசை வேற சத்தம் வேற அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மிகவும் அழகாக தன்னுடைய கவிதையில் பதிவு செய்துள்ளார். பாருங்க, அருமையான கவிதை பாருங்க. பயண பயம். இப்போ வீட்டை விட்டு வெளியில் போய் திருப்பி வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. எவ்வளோ பயம், எதுக்கு தான் பயப்படுறது? வெளியில் போய் பாருங்க. ஒரு பயணம் மேற்கொண்டால் என்னென்னலாம் பயம்னு பாருங்க. பயண பயம். எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் இயல்பை மீறி தள்ளாடுகின்றன. எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் செல்போன் பேசியபடி முந்துகின்றன. எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் பின்னிரவு பயணத்தில் உறங்குகின்றன. 2 உயிர்கள் அதிவேக ஆம்புலன்ஸில் விரைகின்றன. எல்லா சாலையிலும். 2 வரல முடிச்சிட்டாரு. இப்போ அதிகமான சொல்லுங்க. என்ன செய்யறாங்க? நம்ம ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போவோம். நான் கரெக்டாக தான் போனேன் வண்டியில், எய்த்தாப்பில் வந்தோம்னா அப்போ தூங்கிட்டான். எவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம். ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா 2 பக்கமும் தவறு இருந்தால் மட்டும்தான் ஒரு விபத்து நடக்கும். ஒருத்தவங்க மட்டும் தூங்கிட்டு இவன் ஒழிச்சிட்டு இருந்தா அப்படி இவன் தப்பிச்சிருப்பான் இல்லையா? சொல்றாங்க. எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் இயல்பை மீறி ரூல்ஸ் மீறி தான் போயிட்டு இருக்காங்க. இயல்பை மீறி தள்ளாட்டிட்டு தான் போயிருக்காங்க. நேராக அதை போகணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு யாருமே வாகனங்களை ஓட்டுவதில்லை. பயம் ஏற்படுகிறது. எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் செல்போன் பேசியபடி, எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான், குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாதீர். அவன் நிதானத்தில் இருந்தால் தானே இந்த போர்டை படிப்பான். அது இல்லை அப்படிங்கும்போது அந்த போர்டை வச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப என்னது? செல்போன் பேசிக்கிட்டு தான் எல்லா சாலையிலேயும் வாகனங்கள் முந்தி கொண்டு செல்கின்றன. எல்லா சாலையிலும் 2 வாகனங்கள் பின்னிரவு பயணத்தில் உறங்குகின்றன சொல்லுவாங்க இல்லையா? 11 மணி 12 மணி அது வரைக்கும் கூட என்ன செய்வாங்க? டிரைவர்ஸ் ஓட்டிடுவாங்க. அந்த 3 மணி நாளை நிறைய விபத்துகள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலையில தான், ரொம்ப மிட் நைட்ல தான் அந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? இந்த வண்டி ஓட்டுனவங்க அவங்கள அறியாமையே
உறங்குகின்றனர் போட்டிருக்காங்க. பின்னிரவு பயணத்தில் உறங்குகின்றனர். ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா போய் எதிரியாவது மோதி விபத்து ஏற்படுது இல்லையா, அப்போ பயம் ஏற்படுகிறது. 2 உயிர்கள் அதிவேக ஆம்புலன்ஸில் விரைகின்றன எல்லா சாலையிலும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போய் நிற்கிற வரைக்கும் எப்படியாவது ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவோம். என்னென்ன எங்கே எப்படி விபத்து நடக்குது, கவனமாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் விபத்து எப்படி நடக்குது என்று தெரியவில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயல்பை மீறி தள்ளாடுகின்றனா என்னது, குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப பின்னிரவு ரொம்ப மிட் நைட்டில் வாகனங்களை ஓட்டாதீங்க. ஒவ்வொரு சாலையிலுமே ஆம்புலன்ஸ் சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்கு. அப்போது பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பயம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்தால் பயமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்பது ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது. அழகா சொல்றாரு. சுற்றுப்புற சூழ்நிலையை தான் ரொம்ப அதிகமாக சுட்டி காமிக்கிறாரு. சுற்றுப்புற சூழல் நம்ம தங்கமூர்த்தி இந்த கொடுக்கப்பட்ட கவிதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாப்பது, எதனால மாறிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். என்னென்ன பார்த்துருக்கோம், பண்புனா என்னென்னு பார்த்தோம், 2 வேறு சிரிப்புகள் என்னென்ன பார்த்தோம். அடுத்தது பயண பயம் பற்றி இந்த கவிதைகளில் ஓசைகளும் சட்டங்களும், இந்த 4 கவிதைகளிலும் தங்கமூர்த்தி அவர்கள் மிகவும் அழகாக தன்னுடைய கவிதையை பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் அடுத்த ஒரு கவிதை தொகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.